ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தெவனின் தியரம். தெவனின் தியரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய சர்க்யூட் நெட்வொர்க்ஸை வந்து நம்ம ஈஸியரான சர்க்யூட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த தெவனின் தியரம். ஸோ அதை தான் வந்து ரெடியூசிங் அ காம்ப்ளிகேட்டட் டூ டெர்மினல் நெட்வொர்க் டு அ சிம்பிள் ஈக்குவலன்ட் சர்க்யூட் having one voltage source with a series resistance. So complicated means அதில் நிறைய ரெசிஸ்டன்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸை வந்து நம்ம ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இது காம்ப்ளிகேட்டடாக உள்ள நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம சிம்பிள் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடியது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தேர். இது வந்து ஓப்பன் டெர்மினல்ஸாக விட்டுருக்குறோம். அதை ஏ அண்ட் பின்னு நோட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க் உரிய எக்ஸாம்பிள் இங்கே இந்த ஃபிகரில் பார்த்தா தெரியும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்திருக்கோம், தட் இஸ் V, and 3 resistances are there, R1, R2, R3, and this is the load part. லோட் பார்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால இதை ஆர் சஃபிக்ஸ் எல்லுங்கிறதா வந்து நம்ம டினோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பார்ட் வந்து ஏ அண்ட் பி டெர்மினல்ஸ்க்குரிய போர்ஷன், அண்ட் இது வந்து சி அண்ட் டி நெட்வொர்க் உரியது. ஸோ இந்த நெட்வொர்க்கை தான் நம்ம தெவனின் தியரம் யூஸ் பண்ணி வந்து ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. இது வந்து நார்மலாக லோடுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை இதை நம்ம டர்ன் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இனிஷியலாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து இந்த V0 அப்படிங்கிற டேர்ம். ஸோ V0ங்கிறது வந்து தெவனின் வோல்டேஜ். V0 வந்து இஸ் தெவனின் வோல்டேஜ். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்கில் வந்து இருக்கக்கூடிய லோட் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் அதை ஓப்பன் சர்க்யூட்டடாக வைக்கணும். இந்த டெர்மினல்ஸ் வந்து ஓப்பன் எண்ட்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட்ஸுக்கு பிட்வீனாக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ஆஸ் வெல் அஸ் இந்த சி அண்ட் டி இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து வில் பி சேம். அப்படிங்கிறனால இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் சி அண்ட் டி. ஸோ இதில் இருந்து நம்ம தெவனின் வோல்டேஜ் அப்படிங்கிற டேர்ம் எழுதுகிறோம். இந்த சி அண்ட் டிங்கிற பாயிண்ட்ஸுக்கு வந்து அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் எழுதணும் அப்படின்னா, ஸோ அதில் இந்த சர்க்யூட்டில் எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V. ஸோ அதை அப்படி எழுதியிருக்கோம். இன்ட்டு சி அண்ட் டிக்கு அக்ராஸாக உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் R3. ஸோ அதை நோட்டேட் பண்ணியிருக்கு. டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹோல் ஏரியாவுக்குள்ள வந்து இருக்கக்கூடியது 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா எடுத்திருக்கோம். ஸோ R1, R3. ஸோ அதனால் அதை சம் அப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ V0ங்கிறது தெவனின் வோல்டேஜ். V0 இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு R3 டிவைடட் பை R1 ப்ளஸ் R3. ஸோ தெவனின் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து தெவனின் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணால் ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சர்க்யூட்டில் இருக்கிறது நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் சோர்ஸ், R1 ரெசிஸ்டன்ஸ், தென் R3ங்கிற அனதர் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டும் பேரலல் டு ஈச் அதராக இருக்குது. தென் ஒன் மோர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R2 அண்ட் ஓப்பன் எண்ட்ஸாக உள்ள A அண்ட் B. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து RLங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பார்ட் வோல்டேஜ் சோர்ஸுங்கிறதே இல்லை. ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ண போர்ஷன்ஸ். ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏ அண்ட் பி டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்சஸ் எவ்வளவு அப்படிங்கிறத எழுதணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கிறனால அதை R1 இஸ் பேரலல் டு R3ங்கிறத எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் ஒன் மோர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தேர். ஸோ அதுதான் R2. ஸோ R2 ப்ளஸ் R1 பேரலல் டு R3. ஸோ R1 பேரலல் டு R3ங்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து R1 இன்ட்டு R3 டிவைடட் பை R1 ப்ளஸ் R3. ஸோ அதோட இந்த R2 அப்படிங்கிற டேர்மையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்து இந்த தெவனின் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸான இந்த R0.
ஸோ வி நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தென் ஆர் நாட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், தட் இஸ் அந்த லோடுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அதை தான் வந்து ஐஎல்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் சர்க்யூட்டை வரைஞ்சிருக்கிறேன். வி நாட், தென் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட், லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல், அதுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐஎல். ஸோ ப்ரீவியஸ் ஒனில் நம்ம அந்த லோட் பார்ட்டுக்குரியதை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி ஐங்கிறது இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்ங்கிறதா தெரியும். ஸோ நம்ம இங்கே நோட்டேட் பண்ணுற டேர்ம் ஐஎல் விச் இஸ் ஈக்குவலன் டு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து வி நாட் டிவைடட் பை 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம சம் அப் பண்ணணும். அதனால் ஆர் நாட் ப்ளஸ் ஆர்எல். ஸோ இதுதான் வந்து லோடுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுடைய டேர்ம். அண்ட் தென் இது வந்து பவர் வந்து எவ்வளவு எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குது சர்க்யூட்லன்னு பார்த்தா ஸ்கொயர் ஆஃப் லோடு கரண்ட் இன்ட்டு லோட் ரெசிஸ்டன்ஸ், இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.